Hello students, 10th standard 11th standardக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் நாளைக்கு 19ஆம் தேதி மே மந்த் 19th ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஒரிஜினல் மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் மாதிரி நகல் சொல்லலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட டவுன்லோட் பண்ணலாம். ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தமிழில் சொல்ல போகிறேன். www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. நீங்கள் அந்த வெப்சைட் போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அறிவிப்புன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அறிவிப்புன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியார் வேட்பாளர் தற்காலிக சான்றிதழ் பதிவிறக்கம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் தனியார் வேட்பாளர் கிடையாது, இருந்தாலும் எல்லாருக்குமே இதில் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த லிங்கை நான் டச் பண்ண உடனே இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஹையர் செகண்டரி முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு, அதாவது 11th 12th அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்எல்சினா 10th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? ஸோ 3 பேருக்குமே வந்து இங்கே தற்காலிக மதிப்பெண் பட்டியலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்வு பட்டியல் எண் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட இங்கே ரெஜிஸ்டர் நம்பர் போடுங்க. இது நான் வந்து உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்கிறதுனால எல்லாமே தமிழில் இருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்துடலாம். இப்போ பாருங்க 567356. சும்மா நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது பிறந்த தேதி, ஸோ 2006. அடுத்து ஐஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மந்த்தை கொடுக்கணும். சரிங்களா? 11th மந்த்னா 11 போடணும். அதே வந்து இப்போ பாருங்க ஜான்வரி மந்த் அப்படின்னா 0 போட்டுட்டு 1 போட்டு திரும்ப ஒரு ஐஃபன் கொடுத்துருங்க. இது நான் சும்மா ரஃபாக போடுறேன், இது யாரோட நம்பர்ஸும் கிடையாது. அடுத்து டேட் வந்து 12. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் நம்பரும் கொடுத்துட்டேன், டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்தாச்சு. டேட் ஆஃப் பர்த் எப்படி கொடுக்கணும்? ரிவர்ஸில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இயரு, அப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு. ஓகே, ஸோ அடுத்தது இங்கே வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேப்சா அப்படின்னா 24 + 5 இருக்கு, அதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 29. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 29 அப்படின்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு, கேப்சாவும் கொடுத்தாச்சு. இப்போ தேடல் இருக்கா? ஸோ இது தமிழில் தேடல், உங்களுக்கு சர்ச்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உடனே உங்களோட மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இதை நான் ரஃபாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் ஒரிஜினல் கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து கேப்சாவை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேப்சா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதே மாதிரி சேமாக இருக்காது. இங்கே 24 + 5 இருக்கும், ஒரு சில இடத்துல 16 + 4 இருக்கும். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி இங்கே நீங்கள் எழுதிட்டு இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இது போல பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.